ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய 14 அறிகுறிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கருட புராணத்தின்படி ஒரு நபர் தன்னோட இறுதி மூச்சை விடுறதுக்கு முன்னாடி இறந்து போன அவங்களோட உறவினரோ அல்லது இறந்து போன அவங்களுடைய நண்பர்களின் நிழலோ அவங்களுக்கு தெரியும். அந்த நிழல்கள் அவங்கள கூப்பிடுறது போல இருக்கும். முதல் அறிகுறி, இறக்கும் தருவாயில இருக்கும் ஒரு நபர் யாரோ ஒருத்தர் தன்னை கூப்பிடுறது மாதிரி இருக்குதுன்னு சொன்னா நீங்க அவங்களுடைய ஆசைகளை கேட்டு அதை நிறைவேற்றி வையுங்க. வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களின் கருமையான உருவங்களோட நிழல்களை பார்த்தா மரணம் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டதுன்னு அர்த்தம். இரண்டாவது அறிகுறி, ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால் தன்னை சுற்றி இருக்கிற இயற்கை எல்லாமே எதிர்மறையா மாறிவிடும். அவங்களோட பிரதிபலிப்ப தண்ணீர், கண்ணாடி அல்லது எண்ணெய்கள்ல காண முடியாது. இதுவும் மரணம் வரப்போவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. இந்த தருணத்துல கடந்த கால நினைவுகள், நல்லது கெட்டது என அனைத்தும் கண் முன்னாடி தோன்றும். தன்னோட தவறுகளை நினைத்து வருத்தப்படுவாங்க. மேலும் தன்னோட மனசுல இருக்க ஆசைகளை மிக நெருக்கமாக இருக்கும் நபர்கள் கிட்ட சொல்ல ஆசைப்படுவாங்க. அப்படி அவங்க சொன்னா அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அவங்களுடைய இறுதி பயணம் அமைதியாகவும் மன நிறைவுடனும் இருக்குமாம். மூன்றாவது அறிகுறி, இறக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அவங்கள அறியாமலேயே மலம், சிறுநீர் கழித்து விடுவாங்களாம். ஒரு சிலருக்கு மரணிக்க போகும் 10 நாட்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய நாவு கட்ட ஆரம்பிக்குமாம். அதாவது தடிச்சு வீங்கி இருக்குமாம். அதனாலதான் அவங்கனால சரியா பேச முடியாது, எந்தவித உணவையும் எடுத்துக்க முடியாது. நான்காவது அறிகுறி, வயதான ஒருத்தருடைய கண்கள் வெளிரி போய் தனக்குள்ளேயே அவங்க பினாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு 1 மாதம் அல்லது 1.5 மாதத்துக்குள்ள இறந்து போயிருவாங்களாம். அதோடு படுத்த படுக்கையா இருக்க நபர்கள் கண்கள்ல இருந்து கண்ணீரோ அல்லது விரட்சியோ தெரிந்தால் கிங்கரர்கள் அவங்கள அழைச்சிட்டு போக வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஐந்தாவது அறிகுறி, மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்களுக்கு விருப்பப்பட்ட உணவை அதிகப்படியா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இல்லைன்னா சுத்தமா அவங்களுக்கு பசியே எடுக்காது. ஆறாவது அறிகுறி, அவங்க யாரையாச்சும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசுக்கு பிடிச்சவங்கள இல்ல அவங்களுடைய கண்கள் யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏழாவது அறிகுறி, சரியா தூக்கம் இருக்காது, பித்து பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க. எட்டாவது அறிகுறி, இறக்கும் தருவாயில அவங்களுக்கு சரியா காது கேட்காது. தூரத்துல யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. சரியான பார்வை அவங்களுக்கு இருக்காது. ஒன்பதாவது அறிகுறி, கை, கால்கள், உடம்பு, வயிறுன்னு இப்படி ஒவ்வொன்னா உப்ப ஆரம்பிக்கும். அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும் மரணத்திற்கான நேரம் அவங்களுக்கு நெருங்கி விட்டதுன்னு. 10வது அறிகுறி, அவங்க அடிக்கடி சம்பந்தமே இல்லாம நான் இறந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 11வது அறிகுறி, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நினைவுகளை இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க யாரு என்னன்னு தெரியாம போயிரும். ஞாபக சக்தி சுத்தமா இல்லாம போயிரும். 12வது அறிகுறி, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. கைகளை பிடிச்சுப்பாங்க. ஏதோ ஒரு பதட்ட நிலை அவங்களுக்கு வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் பீட் நிக்க தொடங்கும். 13வது அறிகுறி, இறக்க போறவங்க ஒரு சிலர் அழுதுகிட்டே இருப்பாங்க, சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி 2 விதமான நபர்கள் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனா தனிமையில உட்கார்ந்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. 14வது அறிகுறி, ஒவ்வொரு முறையும் அவங்களே யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரியே இருக்கும். காக்கா கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். யாரோ தன்னை அழைச்சிட்டு போற மாதிரியான உணர்வு இருக்கும். பக்கத்திலேயே எல்லா உறவுகளும் இருக்கணும்னு நினைப்பாங்க. இறந்து போன உங்களுடைய உறவினர்கள் இறப்பதற்கு முன்னாடி இந்த அறிகுறிகளை உங்ககிட்ட சொல்லி இருந்தா உங்களுடைய அனுபவங்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மரணத்தின் முதல் நாள் மனிதன் மரணிக்கும் போது முதல்ல ஆத்மா உடலை விட்டு வெளியேறும். அதனால் அதை உடனே புரிந்து கொள்ள முடியாது.
அது தன்னோட உடலை சுற்றி நடந்து வந்து உறவினர்கள் கதறி அழுவத கவனிக்கும். ஆனால் அதனால் யாரையும் தொட முடியாது, பேசவும் முடியாது. இது மிகுந்த குழப்ப நிலையாக இருக்கும். மரணத்தின் சில நிமிடங்களுக்குள் யமதூதர்கள் தோன்றி அந்த ஆன்மாவை அழைத்துட்டு போவாங்க. சரி, இறந்து யமலோகம் சென்ற ஆன்மா ஏன் திரும்பவும் வீட்டுக்கு வருதுன்னு தெரியுமா? கருட புராணத்தின்படி இறந்த ஒருவர் முதலில் யமலோகம் அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கே சென்ற பின்பு மீண்டும் 24 மணி நேரத்திற்குள் யமதூதர்களால அழைச்சிட்டு வந்து அது வாழ்ந்த வீட்டுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிருவாங்க. வீட்டு முன்னாடி விடப்பட்ட அந்த ஆன்மா அந்த வீட்டுல இருக்க நபர்கள் கிட்ட பேச முயற்சிக்குமாம். ஆனால் அது யாருக்கும் கேட்காதாம். பூமியில தன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டு என்பதை உணராத அந்த ஆன்மா இடுகாட்டுல அதனோட உடல் தீயில எரிவதை கண்டு 10 முழம் உயரத்துக்கு எழுந்து கத்தி அழுமாம். அதன் உடலை பார்த்து கதறி அழுமாம். உடல் முழுவதும் எரிந்த பின்னாடி அந்த ஆன்மாவிற்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகுமாம். அதாவது 12 நாட்கள் இறந்தவரின் வீட்டில் வைக்கப்படும் பிண்டத்திலிருந்து காற்றின் வடிவில் இருக்கும் அந்த ஆன்மாவிற்கு பிண்டத்தால் ஆன சரீரம் உருவாகுமாம். யமனோட கணக்குப்படி 12வது நாள் முடிவில் யமதூதர்கள் அந்த ஆன்மா முன்பு தோன்றி பிண்டத்தால் ஆன அந்த சரீரத்தை ஓராண்டு கால யமலோக பயணத்துக்கு இழுத்துட்டு போவாங்களாம். ஆனா அந்த யமலோகத்தை அவ்வளவு எளிதா சென்றடைய முடியாதாம். கருட புராணத்தின்படி யமலோகம் பூமியிலிருந்து 86,000 காதவழி தூரத்துல இருக்கிறதாம். ஒரு காதவழி தூரம் என்பது 7 கிலோமீட்டர். அதாவது 62,000 கிலோமீட்டர் தூரத்தை அந்த ஆன்மா இரவு பகல் பார்க்காம அந்த ஆன்மா நடந்தே போகணுமாம். அப்படி அந்த ஆன்மா போகும்போது சந்தோஷமா போகாதாம். யமனோட பாச கயிற்றால கட்டப்பட்டும் யம தூதர்கள் கிட்ட அடி வாங்கிக்கிட்டே போகுமாம். தான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையையும் தான் செய்த பாவத்தையும் நினைச்சு மன வருத்தத்தோடு பசியாலையும் தாகத்தாலையும் உடல் வலிகளோட பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டே அழுதுகிட்டே போகுமாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.